பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டா? பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து கேஷ் புக் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்ல. எல்லா பிஸ்னஸும் வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது கேஷ் புக்குன்னு தனியாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த கேஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் புக்கில் வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்னு என்னென்னலாம் இன்கம் வருதோ பிஸ்னஸ்க்கு அதெல்லாம் வந்து கேஷ் ஃபார்மில் வரும்போது அதை டெபிட் சைடில் என்டர் பண்ணுவோம். கிரெடிட் சைடில் என்னென்னலாம் யூஸ்வலாக நம்ம வந்து பேமெண்ட்ஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக்கில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்படி வந்து நம்ம கேஷ் புக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கேஷ் புக்கில் ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் வந்துட்டு கேஷ் அண்ட் பேங்க் காலம் 2 காலமுமே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேங்க் அதே மாதிரி இப்போ எல்லாமே நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பேங்க்ஸோட நிறைய நம்ம டீலிங்ஸ் வச்சிருப்போம். லைக் வந்து நம்ம வந்து செக் யாருக்காவது வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்ளையருக்கு நம்ம செக் இஷ்யூ பண்ணுவோம். ஓகேங்களா? கேஷ்ல பே பண்ணாம செக்கா இஷ்யூ பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கஸ்டமர் வந்து சில டைம் நம்மளுக்கு வந்து செக்கா வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பேங்க்கோட இருக்கு. நம்ம டெபாசிட் பண்ணுவோம், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வித்ட்ரா பண்ணுவோம் பேங்க்லேருந்து. அதே மாதிரி வந்துட்டு நிறைய நம்மளோட ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி வந்து பேங்க் வந்து நம்மளோட பிஹாஃப்லேருந்து டிவிடெண்ட் பே பண்ணுறது, இல்லை வேற ஏதாவது பே பண்ணுறது, பில்ஸ் செட்டில் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பேங்க்ஸும் வந்து நம்மளோட ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு சார்ஜஸ் மாதிரி சம் கிளைம் பண்ணிட்டு நம்மளுக்காக நம்ம வந்து பேங்க் வந்து செயல்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேங்க் வந்து பாஸ்புக்கை இஷ்யூ பண்ணுறாங்க, நம்ம வந்து கேஷ் புக்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இது ரெண்டுமே எப்பயுமே வந்து கோரிலேட் ஆகணும். ஸோ அந்த கோரிலேட் ஆகலை அப்படின்னா அங்கே தான் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்சஸ் ஏற்படுது. அந்த டிஸ்அக்ரிமெண்ட் வந்து என்னென்ன ரீசனுக்காக நடைபெறுறது அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து என்ட்ரிஸ்லாம் வந்து பாஸ்புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம கேஷ் புக்கில் எப்படி என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், இது எல்லாம் அந்த டைம் டிஃபரன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம செக்கை இஷ்யூ பண்ணோடனே நம்ம வந்து நம்ம அமௌண்ட்லேருந்து கேஷ் போயிட்டு தான் நம்ம கேஷ் புக்கில் காட்டுவோம். பட் வந்து பேங்க்ல பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அந்த வந்து கஸ்டமர் அந்த அந்த பர்சன் வந்து இன்னும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க பேங்க்ல. ஸோ அதனால அமௌண்ட் வந்து டிலேவா அங்கே வந்து டிடெக்ட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. நம்ம வந்து ஏற்கனவே இன்னைக்கு டேட்லேயே டிடெக்ட் ஆகிட்ட மாதிரி காமிப்போம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் வந்து நிறைய வந்து ஏற்படும். சில கஸ்டமர்ஸ் வந்து டைரக்ட்லி வந்து பேங்க்ல எடுத்துட்டு போய் வந்து பே பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பேங்க்ல கிரெடிட் ஆகிருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ பாஸ்புக்கை பார்க்கும்போது தான் அந்த இது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து கேஷ் புக்கில் கம்மி வேல்யூவா லோவர் வேல்யூவா இருக்கும். ஸோ இந்த இன்டிஃபரன்சஸ் இந்த டிஸ்அக்ரிமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். ப்ராப்பராக என்ட்ரிஸ்லாம் எப்படி போட்டிருக்காங்க, நம்ம எப்படி காட்டணும், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான் இந்த வந்து பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். பெருசா இருக்குது போல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்க எனக்கு இதெல்லாம். இந்த தியரி பார்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்திருக்காங்க. பட் இந்த தியரி எல்லாமே ஒரே விஷயத்தான் சுத்தி சுத்தி வருது. சென்டென்ஸ் தான் வந்து வேற வேற மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பட் வந்து கண்டென்ட் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அவ்வளவுதான் மேட்ரு வந்து. அதாவது புரிய மாட்டேங்குது, லைக் தியரி வந்து எப்பயுமே புரிய மாட்டேங்குது. அதுதான்மா. இப்ப வந்து ஜெனரலா ஒரு பிசினஸ்னா வந்து லாட் ஆஃப் டீலிங்ஸ் வந்து இருக்கும். அதுல குறிப்பா வந்து பேங்க் கூட நிறைய டீலிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்ல எடுத்துட்டு போய் டெபாசிட் பண்ணுவோம், பேங்க்ல வித்ட்ரா பண்ணுவோம், நம்ம யாருக்காவது செக் இஷ்யூ பண்ணுவோம், நம்மளுக்கு யாராவது செக் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப கேஷ் புக் வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம்னா அதுல ரெசிப்ட் சைடு பேமெண்ட் சைடுன்னு 2 இருக்கு. டெபிட் சைடு ரெசிப்ட்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிப்போம், கிரெடிட் சைடு பேமெண்ட்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிப்போம். இப்ப அதுலயே நம்ம என்ன பண்றோம், பேங்க் காலமும் வச்சிருக்கோம் கேஷ் புக்ல. ஸோ நம்ம வந்து டெபாசிட் பண்ணோடனே அதுக்கு எஃபெக்ட் வந்து நம்ம வந்து பேங்க்ல எடுத்துட்டு போய் டெபாசிட் பண்ணோடனே பேங்க்ல வந்து ஹையர் வேல்யூவா காமிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம வித்ட்ரா பண்ணும்போது பேங்க்ல கம்மி வேல்யூவா நம்ம வந்து
வித்ட்ரா பண்ணும்போது காமிக்க ஆரம்பிச்சிரும். பட் அதெல்லாம் வந்து எப்ப எஃபெக்ட் வந்து பாஸ்புக்ல கொண்டு வராங்க, நம்ம செக் இஷ்யூ பண்ணதை என்னைக்கு நம்மளோட சப்ளையர் வந்து எடுத்துட்டு போய் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து எடுக்கிறாங்க பேங்க்ல இருந்து, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்றாங்கன்னா டைம் டிஃபரன்ஸ் இருக்கு, நிறைய வந்து கேப் இருக்கு. இந்த கேப்பை ரெடியூஸ் பண்ணணும், இந்த இன்டிஃபரன்சஸை குறைக்கணும். பேங்க் பாஸ்புக்ல அதிகமான எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க, கேஷ் புக்ல அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. சிமிலர்லி கேஷ் புக்ல ஓவர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க, பாஸ்புக்ல எஃபெக்ட் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இன்டிஃபரன்சஸ் ஏற்படுது. இந்த இன்டிஃபரன்சஸை போக்குறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான் பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் a statement prepared by the account holder on a particular date to reconcile the balance as per bank balance as per cash book with the balance as per bank statement or bank passbook, showing entries that are reason for the difference between two balances. So ஒரு particular dateல வந்துட்டு bank statementடும் cash bookம் மேட்ச் ஆகுதா அப்படின்றத வந்து பண்ணக்கூடியது தான் இந்த பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றது. திருப்பி சொல்லுங்க அந்த லைன் ஆண்டி. ஒரு பர்டிகுலர் டேட்ல ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இப்ப நார்மலா நம்மலாம் இண்டிவிஜுவல்ஸ், இதே வந்து ஒரு பிசினஸ் பீப்புள்னா வந்து நிறைய நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு பேங்கோட ஏற்படும். எல்லா சப்ளையருக்கும் நம்ம வந்து கேஷாவே பே பண்ண மாட்டோம், செக்கை இஷ்யூ பண்ணுவோம். சேலரி வந்து செக் மூலமா பே பண்றது, அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், செக் மூலமா பே பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் சிலதெல்லாம் செக்கை வந்து நம்மளுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க, நம்மளோட ஃபேவர் ஆஃப் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு செக் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் ஏற்படும் போது பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது பாஸ்புக்ல என்ன பேலன்ஸ் காட்டுது. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்படியே அதாவது ரிவர்ஸா இருக்கும். இப்போ நம்ம கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் என்னது, டெபிட் சைடுனா என்னென்னலாம் வரவுகள் உள்ள வருதோ அதெல்லாம் டெபிட் சைட்ல கொண்டு போயிடுவோம். கிரெடிட் சைட்ல வந்து என்னென்னலாம் பேமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து கிரெடிட் சைட்ல கொண்டு போயிடுவோம். இது வந்து நம்ம கேஷ் புக்ல வந்து மெயின்டைன் பண்றது. இதே பேங்க் பாஸ்புக்ல பாத்தீங்கன்னா டெபிட் எல்லாம் வந்து வித்ட்ராயல்ஸா இருக்கும், கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா வந்து டெபாசிட்ஸா இருக்கும். கிரெடிட்னா உள்ள அமௌண்ட் வருது. இப்ப மெசேஜ்ல கூட யுவர் அக்கௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் வித் அப்படின்னு தானே வருது, இவ்வளவு அமௌண்ட் அப்படின்ட்டு. அதனால அங்க கிரெடிட்ல காமிக்கிறதெல்லாம் என்னன்னா உள்ள வந்திருக்கு, நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள வந்திருக்கு பணம் அப்படின்னு அர்த்தம். டெபிட்னா வெளியில அமௌண்ட் போயிருக்கு, வித்ட்ராயலா இல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க, பேங்க் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ். ஒரு டவுட் ஆண்டி, இப்போ அந்த மாதிரி தியரி எல்லாம் கஷ்டமா இருக்கும் எனக்கு, லைக் என்ன சொல்றது புரிய மாட்டேங்குதுன்னு எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியல. அவ்வளவு தியரி இதுல இருக்கிறது நிறைய சுத்தி ஒரே விஷயம் தான் கொடுத்திருக்காங்க, நிறைய படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. வாட் இஸ் மென் பை பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். அதோட மீனிங் டெஃபினேஷன் படிச்சா வந்து போதும். அடுத்தது என்னென்ன ரீசன்ஸ்னால வந்து டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க. என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த சைட் ஹெட்டிங், இதெல்லாம் படிச்சா போதும். கொஞ்சம் வித்தியாசமா புரியலன்னு இல்ல, அது கரெக்டா புரிய மாட்டேங்குது ஆண்டி. அதுதான் இப்போ பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா டிஃபரன்சஸ வந்து குறைக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்றது, அவ்வளவுதான். எதோட டிஃபரன்சஸ கேஷ் புக்ல நம்ம காட்டுறதும் பாஸ்புக்ல வந்து அவங்க வந்து கொடுக்கறதும் ரிசீவ் பண்றதும் நம்ம இது ரெண்டுத்திலயும் மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது, டிஃபரன்சஸ் எதுவும் கேப் வரக்கூடாது. ஏன்னா யூஸ்வலி கேப் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அந்த கேப்பை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா, புரியுதுங்களா? எதோட டிஃபரன்சஸ்னா சம்டைம்ஸ் பேங்க்ல அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கும், நம்ம இன்னும் கேஷ் புக்ல அமௌண்ட் வந்தா மாதிரி காமிச்சிருக்க மாட்டோம். சில டைம் பேங்க்ல வந்து இப்போ ஏதாவது வந்து பேங்க் சார்ஜஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து இப்ப நம்மளுக்கே நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்க்கே மெசேஜ் அலர்ட்டுக்கு சில பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு சார்ஜஸ் பண்றாங்களே, எடுத்துக்கிறாங்களா, நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து டிஃபால்ட்டா எடுத்துக்கிறாங்களா, எவ்ரி 6 months எவ்ரி குவார்டர்லி அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்களா. இதெல்லாம் ஒரு பிசினஸ் பீப்புள் இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் அவங்களுக்கு வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்குறாங்களே,
ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினா வந்து லைக் பிஸ்னஸ் பீப்புள் வந்து அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளோ லிமிட் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சாங்ஷன் பண்றது தான் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. ஸோ அந்த ஃபெசிலிட்டிலாம் அவைல் பண்ணோம்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துப்பாங்க. இதெல்லாம் வந்து அக்கௌண்ட்ல இருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துக்கிறாங்க ஏதாவதுன்னா இது பாஸ்புக்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஆனா வந்து கேஷ் புக்ல வந்து நம்ம இன்னும் காமிச்சிருக்க மாட்டோம் அதுக்கான எஃபெக்ட். ஸோ அதனால நம்ம வந்து இப்ப என்ன ஆகும், ஒரு இடத்துல அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருப்போம் வேல்யூவோ, ஒரு இடத்துல ஓவர் எஸ்டிமேட்டா இருக்கும். ஸோ இப்ப காட்டாம பண்ணிருப்போம். அதுதான் நம்ம பாஸ்புக் வரும்போது தான் எந்த இடத்துல அமௌண்ட் எடுத்திருக்காங்க, என்ன ரீசனுக்காக எடுத்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் புக்ல இன்னும் காட்டாமே இருப்போம். இப்ப பேங்க்ல கழிச்சிட்டாங்க அமௌண்ட்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சார்ஜஸ்ன்ட்டு, அது என்ன ஆகும், நம்ம கேஷ் புக்ல காமிக்கலன்னா அப்போ கேஷ் புக்ல இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் அதிகமா தான் இருக்கும். புரியுதுங்களா? ஓகேங்களா? இன்னும் அதிகமா தான் நம்ம காமிச்சிருப்போம். இப்போ ஒரு 200 ரூபாய் வந்து பேங்க்ல இருந்து எதுக்கோ ஒண்ணு எடுக்கிறாங்க அப்படின்னா அத பாஸ்புக்ல பார்க்கும்போது தான் நம்ம வந்து தெரிய வருது ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு ஒரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும், கேஷ் புக்ல இருக்க பேங்க் பேலன்ஸ் இன்னும் 200 ரூபாய் ஏத்தி தான் காமிச்சிருப்போம். 200 ரூபாய் இறக்கி இருக்க மாட்டோம், இன்னும் நம்ம கழிச்சிருக்க மாட்டோம், பேங்க் சார்ஜஸ் போட்டிருக்க மாட்டோம். சோ அதனால மிஸ் மேட்ச் ஆகுது. அப்ப வேல்யூ அதிகமா வந்து கேஷ் புக்ல இருக்கு, வேல்யூ கம்மியா வந்து பாஸ்புக்ல இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால வந்துட்டு ரெண்டுத்துக்கும் மிஸ் மேட்ச் டிஃபரன்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அந்த டிஃபரன்சஸ் என்னன்னா அதோட ரீசன் என்ன ரீசன் அதுக்கு பிஹைண்டா இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? புரியுதா இப்போ? ஓகேங்களா? சோ இதுல நிறைய தியரி கொடுத்துருப்பாங்க. அந்த தியரி எல்லாத்தையும் நம்ம ஒரு பேராகிராஃபும் ஒரு லைன் விடாம அப்படி படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. கான்செப்ட் என்ன, எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், என்னென்ன ரீசன்ஸ்னால மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தான் இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இங்க பாயிண்ட்ஸ் எல்லாம், இது எல்லாமே அதுக்காக தான். ஓகேங்களா? சோ என்ன அதோட பர்பஸ் என்ன, நீட் என்ன அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். எனக்கு அது ஓகே ஆண்டி, பட் ஆனா நீங்க சொல்றது லைக் ஏதோ புரியல அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஆண்டி. என்ன ரீசன் அதுதான் தெரியல ஆண்டி. உங்களுக்கு ஒரு பேராகிராஃபா படிக்கணுமா? இல்ல ஆண்டி தெரியல ஆண்டி, பட் ஆனா லைக் நீங்க இப்போ பேராகிராஃப் சொல்லி காமிச்சீங்கன்னா புரிஞ்சிரும் போல ஆண்டி. தெரியல எனக்கு அப்படியே மீதி டைம் இப்ப அப்படியே சொல்றீங்கல்ல லைக் நீங்க ஜென்ரலா சொல்றீங்கல்ல ஆண்டி, அப்ப பார்த்தா வந்து ஒரு 2-3 தடவை கவனிச்சாதான் புரியும் போலன்னு இருக்கிறேன் ஆண்டி. இப்ப நீங்க எங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். பேராகிராஃப்னா பாப்பேன், அந்த பேராகிராஃப்ல தேடினா அதாவது ஓவராலா இதுதான் அதோட கருத்துன்றத சொல்றேன் நானு. உள்ள போய் படிச்சீங்கன்னா ஒரு பேராகிராஃப் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா யார் இத ப்ரிப்பேர் பண்றாங்க, ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் ப்ரிப்பேர் பண்றது. எதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்சஸ் ஏற்படுறதுனால வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். எது ரெண்டுத்தோட டிஃபரன்சஸ்? இப்ப நீங்க வந்து இது சொன்னீங்கன்னா சரி ஓகே நான் அந்த லைன் தான் சொல்றாங்க ஆண்டி, நம்ம போய் பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிடும் அது ஈஸியா. அதுல எதுவுமே இருக்காது, பட் ஆனா புரிஞ்சிடும் ஈஸியா. ஆனா நீங்க இதே சொல்லும் போது நீங்க ஏதோ சொல்வீங்களா ஆண்டி என்ன சொல்றாங்க அது நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடுது. புரியுது ஆண்டி? இப்ப எங்க இருக்குன்னா நீங்க இந்த லைன் தான் எனக்கு தெரிஞ்சிடும், அப்ப நான் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். நீங்க ஏதோ சொல்லும் போது உங்க ஓன்ல சொல்லும் போது ஆண்டி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ரொம்ப ஒரு 3-4 டைம்ஸ் கவனிச்சதுக்கு அப்புறம் புரியும். கரெக்ட் தானே ஆண்டி அது? பட் நான் வந்து சொன்னது ஓவராலா பிஆர்எஸ் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க, என்னென்ன ரீசன்ஸ், என்னென்ன அக்கேஷன்ஸ்ல வந்து டிஃபரன்சஸ் ஏற்படும் அப்படின்றத நான் சொன்னேன். இப்போ பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் யார் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் ப்ரிப்பேர் பண்றாங்க. எதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா வந்து டிஃபரன்சஸ் ஏற்படுது, ரெண்டுத்தோட பேலன்ஸும் வந்து ஒரே மாதிரி வந்து காட்ட மாட்டேங்குது. எது ரெண்டுத்தோட பேலன்ஸ், நம்ம மெயின்டைன் பண்ற கேஷ் புக்ல இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸும் பேங்க் பாஸ்புக்ல இருக்கக்கூடிய என்ட்ரிஸும் சரியான முறையில ரெண்டும் ஒரே மாதிரி பேலன்ஸ் காட்டாததுனால அந்த ரீசன்னால பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றோம்.
இப்போ செகண்ட் பேராகிராஃப் பாத்தீங்கன்னா வந்து the account holder records the amount deposited in the bank column of the cash book on the debit side while withdrawals are recorded on the credit side. ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன சொல்கிறாங்க இந்த செகண்ட் பேராகிராஃப்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். வந்து டெபாசிட்டுக்கான இதை வந்துட்டு என்ன பண்ணுவோம், இப்போது டெபிட் சைடில் வந்து டெபாசிட் பண்ணோம்னா டு கேஷ்ன்னு எழுதி பேங்க் காலமில் எழுதுவோம். அது என்ன ஆன்ட்டி வந்து லைக் ஏதோ பேங்க் காலம் கேஷ் புக் சைடுல அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. தி அக்கவுண்ட் ஹோல்டர் ரெக்கார்ட்ஸ் தி அமௌண்ட் டெபாசிட்டட் இன் தி பேங்க். அமௌண்ட் டெபாசிட்டட் ஒரு என்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெபாசிட் என்ட்ரி. அதுக்கு எப்படி நம்ம வந்து எஃபெக்ட் காமிப்போம் அப்படின்னா கேஷ் புக்ல பேங்க் காலம்ல வந்து டெபிட் சைட்ல என்டர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து விட்ராயல்ஸ் இருந்தா கிரெடிட் சைட்ல பேமெண்ட் சைட்ல என்டர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. விட்ராயல் விட்ரான் ஃப்ரம் பேங்க் அப்படின்னு இருக்குல்ல அதுக்கு. ஓகேங்களா? சோ இப்ப வந்து பேங்க் ஆல்சோ மெயின்டைன்ஸ் an account of the account holder in its books of accounts. ஸோ பேங்க்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்குன்னு வந்து ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்குன்னு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம டெபாசிட்ஸ் ஏதாவது பண்ணோம்னா கிரெடிட் சைட்ல என்டர் பண்ணுவாங்க. இதை தான் சொன்னேன் நான். கேஷ் புக்கில் டெபிட்னா ரெசிப்ட் சைடு, கிரெடிட் சைடுனா பேமெண்ட் சைடு கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும். பட் பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிரெடிட் எல்லாம் டெபாசிட்ஸா இருக்கும், டெபிட் எல்லாம் விட்ராயல்ஸா இருக்கும். அமௌண்ட் போச்சுன்னா டெபிட்டட் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வரும் மெசேஜ் கூட நம்மளுக்கு. இதே வந்து கிரெடிட் பண்றாங்க அப்படின்னா, அதாவது கேஷ் உள்ள வருது நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளனா கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வரும்ல. ஸோ அதனால வந்து பேங்க் பாஸ்புக்கும் பாத்தீங்கன்னா வந்து கிரெடிட் சைட்ல வந்து டெபாசிட்ஸ் ஏதாவது வந்தது உள்ள கேஷ்னா கிரெடிட்ல வரும் கிரெடிட் சைட்ல, விட்ராயல்ஸ்னா வந்து டெபிட் சைட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. A copy of it given to the account holder in the form of bank statement or bank passbook for its record and reconciliation. எது படிக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. ஐ மீன் எந்த பாராகிராஃப் படிக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, அது மட்டும் படிச்சுப்பாண்டி. நீங்க ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் போல இப்படி படிச்சால. ஆமா, அதனால சொன்னேன் இதுக்கு வந்து மீனிங் டெஃபினிஷன் படிச்சா போதும். நீங்க எதுல இருந்து படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஆக்சுவலா ஒரே ஒரு நிமிஷம் ஆன்ட்டி, கீழேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு டெஃபினிஷன் மாதிரியே கொடுத்திருந்தாங்க ஒரு பிளேஸ்ல. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் மூணு லைன் இருக்கு ஆன்ட்டி, பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மென்ட் இஸ் a statement prepared by account அது holder. ஓகே, அந்த பேராகிராஃப் படிச்சுக்கலாம். இந்த பேராகிராஃப் ஓகே. நீங்க அப்படியே இந்த சாப்டருக்கு மட்டும் என்ன சொல்றீங்க, மத்த சாப்டர்லாம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன். இது சுத்தமா தெரியாது. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஓகே, அது படிச்சுதான் ஆகணும். செகண்ட் தேர்ட் பேராகிராஃப் தேவையில்ல அந்த அளவுக்கு. அது சும்மா எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எதை டெபிட் சைட்ல கேஷ் புக்ல காட்டுவோம், எதை கிரெடிட் சைட்ல கேஷ் புக்ல காட்டுவோம், பாஸ்புக்ல எப்படி வந்து டெபிட் சைட்ல என்ன காட்டுவாங்க, கிரெடிட் சைட்ல என்ன காட்டுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பேராகிராஃப் இந்த வந்து ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் தி ரீசன்ஸ் ஆர் காசஸ், அது படிக்கணுமா ஆன்ட்டி அந்த ஒரு லைன்? ஸ்டேட்மெண்ட் எந்த இது showing the reasons or causes on the bank reconciliation statement boldல இருக்கு அது ஆன்ட்டி. இதுவா? a statement showing the reasons or causes of difference is prepared. A statement showing the reasons or causes of differences is prepared. This statement is called as a bank reconciliation statement. இந்த சென்டென்ஸ் ஓகே, பட் டிஃபரன்சஸ் எதனால ஏற்படுது இது கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இந்த இந்த லைன்ல மேல எழுது இல்ல, இந்த மேல எழுதுறது மட்டும் ஓகேவா ஆன்ட்டி? இல்ல இந்த மேல எழுதுறது மட்டும் ஓகேவா ஆன்ட்டி? லைக் மேல அந்த 3 லைன்ஸ் எழுதுறோம்ல அது மட்டும் ஓகேவா ஆன்ட்டி? அந்த லைன் போதும், அது போதும். வேற எதுவும் வேண்டாம்ல ஆன்ட்டி? வேற படிக்கணும்னா அதேதான் எங்கயோ கொடுத்திருக்காங்க, வேற மாதிரி கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம அப்படியே தியரி எடுக்க போறது இல்ல. இது சொன்னாங்க சாதாரணமா ஒரே ஒரு தியரி கேட்பாங்களா ஆன்ட்டி? அப்ப வந்து சொன்னாங்க ஆப்ஷன்ல தான் கொடுப்போம்ட்டு. மேம் வேற சொன்னாங்க லைக் நிறைய பேர் தியரி படிச்சுதான் எழுதுவாங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு, அதனால வந்து தியரி கண்டிப்பா கொடுப்போம் ஒண்ணே ஒண்ணு அப்படின்னாங்க. ஆனா ஆப்ஷன்ல கொடுப்பேன்னாங்க. சரி நான் யோசிச்சுக்கிட்டேன், தியரி கண்டிப்பா விட்டுறலாம் இந்த தடவை. தியரி எனக்கு அந்த கஷ்டமா இருக்கு ஆன்ட்டி படிக்கிறது. சம்ஸ் ஈஸியா இருக்கு, தியரினா எனக்கு புரியவே மாட்டேங்குது, படிச்சாலும் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு சம்ஸ் ஓகேவா இருக்கு. அதோட நம்ம சம்ஸோட ரிலேட் பண்ணோம்னா அப்ப அதோட டிஃபிகல்ட்டி நம்மளுக்கு தெரியாது. அது ஓகே ஆன்ட்டி, பட் ஆனா தியரி
சம்ஸ் எப்பயுமே போறது தானே ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. போடுறதுதான் நம்மளுக்கு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றதா ஈஸியா இருக்கும். பட் வந்து நம்ம அதோட ரிலேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த பேராகிராஃப நம்ம படிக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. அங்க புரிய வேண்டிய லைக் நான் ஓன் வேர்ட்ஸ்ல சூப்பரா எழுத மாட்டேன், ஏதோ தான் எழுதுறேன். அது ஓகே, சிம்பிள் சென்டென்ஸ்ல எழுதுனா போதும் நம்ம. ஆண்டி ஒரே ஒரு டவுட் ஆண்டி, லைக் கேஷ் புக்கு வந்து எது டெபிட் பண்ண வேண்டி அப்படியே எழுதிக்கிறேன். கேஷ் புக்ல எது டெபிட் பண்ண வேண்டி? கேஷ் புக்ல ஜெனரலா வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றாங்கன்னா அதை டெபிட் சைடுல என்டர் பண்ணுவோம். கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடுல டெபாசிட் கரெக்ட். டெபாசிட்டட் இன்டு பேங்க்னா வந்து அப்போ டெபிட் சைடு ஆஃப் தி கேஷ் புக்ல என்டர் பண்ணுவோம். கிரெடிட் சைடுல அதாவது பேமெண்ட் சைடுல என்ன என்டர் பண்ணுவோம்னா, whenever நம்ம விட்ராயல்ஸ் இருந்தது, விட்ரான் ஃப்ரம் பேங்க்னா அப்போ கிரெடிட் சைடு ஆஃப் தி கேஷ் புக்ல என்டர் பண்ணுவோம். பாஸ்புக்ல ஆண்டி பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் டெபிட் வந்து விட்ராயல்ஸ்க்கு, கிரெடிட் வந்து டெபாசிட்ஸ்க்கு, அப்படியே ஆப்போசிட். ஆண்டி ஏதோ ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க ஆண்டி மேம் வந்து லைக் மோர் டு லெஸ்னா ஆட் பண்ணனும், லெஸ் டு மோர்னா சப்ட்ராக்ட் பண்ணனும். அது இனிமே வரும். என்னென்ன சர்க்கம்ஸ்டான்சஸ்ல எதை நம்ம ஸ்டார்டிங்கா வந்து வச்சுக்கிட்டோம் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளோட எண்ட் ரிசல்ட் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்கா இருக்கும் நம்மளோட ஆன்சர். இதே பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்னு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கா இருக்கும். அப்ப வந்து ஆட் பண்றது சப்ராக்ட் பண்றது அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு 10 days ஆமாண்டி முடிக்க லேட் ஆமாண்டி இன்னும் முடிச்சிடலாம், அவ்வளவு நாள்லாம் ஆகாது. அதுதான் முதல்ல ஃபார்மேட், அது முதல்ல அந்த ஃபார்மேட் நம்ம வந்து எதெல்லாம் வந்து முதல்ல ரீசன்ஸ் என்னென்னலான்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து ஆட் பண்ணும், எதெல்லாம் சப்ராக்ட் பண்ணும், எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவா இருந்தா அப்போ எதை ஆட் பண்ணும் எதை சப்ராக்ட் பண்ணும், இதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல 30 sums இருக்கு, எப்படி பார்த்தாலும் ஆகுமோன்றதுக்காக கேட்டுக்கிட்டேன். நம்ம எப்படி நான் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுவேன், பட் அதனால கேட்டேன் எவ்வளவு ஆகும்ட்டு. தோராயமா கம்மியா தான் ஆகும், ஒரே மாதிரி மாடல் தானே இருக்கும் உங்களுக்கு, சோ அதனால சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, இந்த எனக்கு எது படிக்கணும்னு மட்டும் சொல்றீங்க. அதுதான் இப்போ மீனிங் மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க, வாட் இஸ் மென் பை பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா வந்து இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, பேங்க் பாஸ்புக்னா அது எப்படி இருக்கும், அத வந்து பேங்க் இஷ்யூ பண்றது அக்கவுண்ட் ஹோல்டருக்கு அப்படின்னு. பார்த்ததே இல்ல பேங்க் பாஸ்புக். பாஸ்புக் கொடுப்பாங்களே எல்லா அக்கவுண்ட் ஹோல்டருக்கும் கண்டிப்பா பாஸ்புக் இருக்கும். நான் பாத்துக்க மாட்டேன். அதுல வந்து டெபிட் கிரெடிட்னு இருக்கும். அதுல சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் டெபிட் விட்ராயல்ஸ்ன்னு போட்டு பிராக்கெட்ல அந்த மாதிரி டெபிட்னு இருக்கும். அப்புறம் டெபாசிட்ஸ்ன்னு இருக்கும், பை டூலாம் யூஸ் பண்ணி அப்படியே வந்து போட்டிருப்பாங்க. ஓகே ஆண்டி. ஓகேங்களா. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இதுல வந்து பொறுத்த வரைக்கும் பாஸ்புக்னா என்ன அப்படின்றதா கொடுத்துருக்காங்க. ஒரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஒரு காப்பி வந்து கொடுக்கறது, பேங்க்கு வந்து கொடுக்கறதா வந்து பாஸ்புக்னா. அந்த பேங்க் பாஸ்புக்கு வந்து யூஸ்வலி வந்து கொடுக்குறாங்க பேங்க்னா, இட் வில் பி ஆல்வேஸ் கம்பேர்டு வித் கேஷ் புக்கு. எதுக்காக நம்ம கேஷ் புக்கோட கம்பேரிசன் பண்றோம்னா ஏதாவது டிஃபரன்சஸ் ஏற்படுதா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், பேங்க் பாஸ்புக்கும் அதுக்கப்புறம் கேஷ் புக்கும் வந்து ஒன்னா மேட்ச் பண்ணி நம்ம வந்து பார்க்கறோம். சோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான் வந்து பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஆண்டி இப்ப இதுல எது ஆண்டி படிக்கணும்? இதுல படிக்கணும்ன்ற ஒன்னும் இதுல பெருசா வந்து எதுவும் கிடையாது இதுல ஆக்சுவலா. ஓகேங்களா. இது ஆனா படிச்சுக்கணும், நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம். முதல்ல வாட் இஸ் மென் பை, அடுத்தது நீட். அதுல ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து ஜெனரலி ஏதாவது எராஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது கமிட் பண்ணியிருந்தாங்க எதர் இன் கேஷ் புக்கோ இல்ல பாஸ்புக்லயோ, அதை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக பிஆர்எஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரீசன்ஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க பிஆர்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், எராஸ் எதுலயாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அதை ஐடென்டிஃபை லொகேட் பண்றதுக்காக வந்து எதர் கேஷ் புக்லயோ இல்ல பாஸ்புக்லயோ எதுல எராஸ் கமிட் பண்ணியிருந்தாலும் அதை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக வந்து பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து கிளியரன்ஸ் ஆஃப் செக்.
ஸோ பர்டிகுலர்லி எதுக்கு பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா நம்ம இஷ்யூ பண்ண செக்கு இன்னும் வந்து நம்ம யாருக்கு இஷ்யூ பண்ணோம், இப்போ எக்ஸுக்கு இஷ்யூ பண்ணோம்னா அவன் இன்னும் பேங்க்ல எடுத்துட்டு போய் அதை ப்ரெசென்ட் பண்ணல ஃபார் பேமெண்ட்டுக்கு, இல்லை இன்னும் அவன் டெபாசிட் பண்ணல அப்படின்னா அப்போ நம்ம வந்து இஷ்யூ பண்ண உடனே அதை வந்து நம்ம கேஷ் புக்கில் காமிச்சிரும். பட் பேங்க் பாஸ்புக்கில் இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒன்த்துல லோயரா ஒன்த்துல ஹையரா இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ரீசனுக்காக பிஆர்எஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்ப அன்டியூ டிலே இன் கிளியரன்ஸ் ஆஃப் செக்ஸ்னா அதுதான். ஓகேங்களா? தேர்ட் திங் வந்து டு டிஸ்கரேஜ் எம்பெசல்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து ஃப்ராட்ஸ், மோசடி இந்த மாதிரி. எம்பெசல்மெண்ட்ஸ்னா சம் ஃப்ராட் மோசடி மாதிரி எதுவும் நடைபெறக்கூடாது, எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்றதுனால வந்து ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து ப்ராப்பரா வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும் கேஷ் புக்கும் பாஸ்புக்கும் அப்படின்றாங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் வந்து அக்யூரேசி ஆஃப் என்ட்ரிஸ், வெதர் வந்து ப்ராப்பரா மேனர்ல எல்லாமே வந்துட்டு என்டர் பண்ணிருக்கோமா அப்படின்றத நம்மளே ஆத்தென்டிகேட் பண்றது, நம்மளே வந்து ப்ராப்பரா இருக்கு கேஷ் புக் நம்ம ப்ராப்பரா வந்து எஃபெக்ட் கொண்டு வந்துட்டோம் அண்ட் பாஸ்புக்ல இருக்கா மாதிரி தான் நம்ம கேஷ் புக்கும் அப்பியர் ஆகுது, பாஸ்புக் இருக்கா மாதிரியே தான் நம்ம கேஷ் புக்ல இருக்கக்கூடிய பேங்க் காலமும் அப்பியர் ஆகுது அப்படின்றத நம்மளுக்குள்ளே நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நம்ம பிஆர்எஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். எனி 3 நீங்க படிச்சுக்கலாம், இல்ல வந்து சிம்பிளிஃபைடா வந்து அதோட அர்த்தத்தை மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கிட்டு நீங்க ஓன் சென்டென்ஸ்ல எழுதலாம். ஸோ என்னென்ன முக்கியமான பாயிண்ட், எராஸ் ஏதாவது கமிட் ஆயிருக்கா கேஷ் புக்லயோ பாஸ்புக்லயோ அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு, ஃப்ராட்ஸை ரெடியூஸ் பண்றதுக்காக, ஆக்சுவலா நம்மளோட வந்து கேஷ் புக்ல எவ்வளவுதான் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்றது. ஏன்னா பேங்க் பாஸ்புக்கோ இதுவும் வந்து எந்த டிஃபரன்சஸும் இருக்கக்கூடாது, அது அக்யூரேட்டா இருக்கணும்ன்றதுக்காக பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்றோம். இவ்வளவுதான் ஆக்சுவல் பேங்க் பேலன்ஸ். அதாவது பாஸ்புக்ல இருக்கா மாதிரியே தான் நம்மளோட கேஷ் புக்ல இருக்க பேங்க் காலமும் காட்டுது அப்படின்றத வந்து நம்ம ப்ராப்பரா அதை வந்து மெயின்டைன் பண்ணோம்னா பிஆர்எஸ் ப்ராப்பரா வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ரீசன்ஸ் எல்லாம் அப்படின்னா அப்போ பேங்க் பேலன்ஸ் நம்ம கிட்ட இருக்க கேஷ் புக்ல இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸும் பாஸ்புக்கும் வந்து ப்ராப்பரா ஒரே அமௌண்ட் தான் வந்து காட்டுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் வந்து நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். அதுக்காக தான். ஓகேங்களா? சில சமயத்தில் பேங்க் டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம கேஷ் புக்ல காமிக்காம இருந்திருப்போம். அப்ப என்ன ஆகும், கேஷ் புக்ல அதிகமான வேல்யூ இருக்கும், பாஸ்புக்ல கம்மியா இருக்கும் பேங்க் பேலன்ஸ். ஓகேங்களா? சில டைம் பேங்க் கிரெடிட் பண்ணிருப்போம் இன்ட்ரெஸ்ட், ஏதாவது நம்ம டெபாசிட்ஸ்லயோ இல்ல வந்து ஏதாவது நம்ம டிவிடெண்டாவோ இன்ட்ரெஸ்டாவோ ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா அதை இன்னும் வந்து பேங்க்ல காமிச்சிருப்பாங்க, ஆனா நம்ம இன்னும் என்ன பண்ணிருக்க மாட்டோம், கேஷ் புக்ல காமிச்சிருக்க மாட்டோம். அப்போ பாஸ்புக்ல அதிகமா இருக்கும், கேஷ் புக்ல கம்மியா இருக்கும். இந்த மாதிரியான டிஃபரன்சஸ் எல்லாம் குறைக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்றதுதான் பிஆர்எஸ். ஓகேங்களா? அததான் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசன்ஸ் இது வந்து கண்டிப்பா படிக்கணும். இதுல உள்ள அப்படியே எக்ஸாக்டா அதே சென்டென்ஸ் தான் எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. என்னென்ன ரீசன்ஸ்னால டிஃபரன்ஸ் ஏற்படுது அப்படின்னா டிஃபரன்ஸ், ஆமா சைட் ஹெட்டிங் கண்டிப்பா படிக்கணும். உள்ள கண்டென்ட் வந்து ஓனா எழுதிக்கலாம், அப்படியே மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிஃபரன்ஸ் டியூ டு டைமிங் இன் ரெக்கார்டிங் என்ட்ரிஸ்னா ஆல்வேஸ் தெர் இஸ் அ டைம் கேப். எதுக்கும் டைம் கேப்பு. நம்ம வந்து கேஷ் புக்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸும் பேங்க் பாஸ்புக்கும் எப்பயுமே வந்து ஒத்து போகாது. ஏன் ஒத்து போகாது? ரீசன் என்னன்னா நம்ம வந்து நம்ம இஷ்யூ பண்றது ஒரு டைமா இருக்கும், அதை அவங்க எடுத்துட்டு போய் ப்ரெசன்ட் பண்றது ஒரு டைமா இருக்கும், பேங்க் அதுக்கான அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்றது ஒரு டைமா இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர் நம்மளுக்கு கொடுக்குறான்னா அந்த செக் கிளியரன்ஸ் ஆக டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து டைம் கேப் வந்து நிறைய ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒன்னுத்துல ஹையர் வேல்யூ ஒன்னுத்துல லோயர் வேல்யூ அந்த மாதிரியான டிஃபரன்சஸ் ஏற்படும். ரீசன் என்னன்னா டைமிங், கிளியரன்ஸ் ஆஃப் செக்ஸ்னால டைமிங்னால வந்து நிறைய வந்து மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டைமிங்.
ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து 2 டேஸ் 3 டேஸ் அந்த செக் கிளியர் ஆக இஷ்யூ பண்ணியிருப்போம். ஆனா வந்து இன்னும் செக் கிளியர் ஆகாம இருந்திருக்கும். இல்ல அந்த பர்சன் எடுத்துட்டு போய் வந்து செக்க வந்து இது பண்ண. ஸோ 1-2 லைன் போதும். ஓகேங்களா? transactions recorded by the bank and not by the account holder. இப்ப நான் சொன்னல சம் ஆஃப் தி சர்வீஸ் வந்து ரெண்டர் பண்றதுனால பேங்க் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட், பேங்க் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து வந்து என்ன பண்ணுவாங்க, டிடெக்ட் பண்ணுவாங்க நம்ம அக்கௌண்ட்ல இருந்து. 20,000 நான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு வந்து 500 ரூபாவோ 200 ரூபாவோ இட் டிபெண்ட்ஸ், இல்ல 10 ரூபாவோ ஏதோ ஒண்ணு. ஸோ பேங்க் சார்ஜஸ் வந்து சில டைம் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிடெக்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், பாஸ்புக்ல டிடெக்ட் பண்ண மாதிரி அமௌண்ட் வந்து போயிருக்கும், பேங்க் வேல்யூ வந்து கம்மியாயிருக்கும். ஆனா கேஷ் புக்ல வந்து அதுக்கான எஃபெக்ட வந்து இன்னும் காமிச்சிருக்க மாட்டோம். கேஷ் புக்ல இருக்கக்கூடிய பேங்க் காலம்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை இன்னும் குறைச்சிருக்க மாட்டோம். ஸோ வென்எவர் நம்ம வந்து பாஸ்புக்கை நம்ம பார்த்த பிறகுதான் வந்து என்ட்ரி போட்டு நம்ம பார்த்த பிறகுதான் டிஃபரன்சஸ் நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பேங்க் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனா நம்ம இன்னும் எஃபெக்ட்டுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டோம். அதுதான் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்டட் பை தி பேங்க் அண்ட் நாட் பை அக்கௌண்ட் ஹோல்டர். ஓகேங்களா? எரர்ஸ்னு வந்து நான் இப்ப சொன்னது மாதிரி வந்து சம் ஆஃப் தி மிஸ்டேக்ஸ் ஏதாவது வந்து கமிட் பண்ண வந்து 2 இடத்துலயுமே வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 2 இடத்துலயும்னா கேஷ் புக்கும் பாஸ்புக்கும் 2 இடத்துலயுமே எரர்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்னேன்ல ஆண்டி, லைக் எனக்கு புரியல அப்போன்ட்டு. இப்ப வந்து லைக் நீ எந்த லைன்னு சொல்றதுனால கொஞ்சம் அதை பார்த்தோன்னே ஓகே ஆண்டி இதான் சொல்றாங்க புரியுது அப்படின்னு இருக்கு. அது வந்து சுத்தா பிளாங்கா போயிடும் கொஞ்ச நேரம், என்னடா சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்படி எனக்கு அப்படி இருக்கு ஒரு ஃபீலிங். ஓகே ஓகே. அதான் ஆண்டி. ஸோ எரர்ஸ் மிஸ்டேக்ஸ் ஏற்பட 2 சைட்லயுமே வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கேஷ் புக் பேங்க் புக் 2 இதுலயும் பாஸ்புக்ல 2த்துலயுமே வந்து ராங்கா வந்து கேரி ஃபார்வர்ட் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் ஏற்படும். இதனால நம்ம வந்து பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இது எதனால ரீசன்ஸ் என்னென்ன ரீசன்ஸ் ஏன் வந்து 2த்துக்கும் டிஃபரன்சஸ் ஏற்படுது, அதாவது கேஷ் புக்கும் பாஸ்புக்கும் எதுக்காக டிஃபரன்சஸ் ஏற்படுறது அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ரீசன்ஸ், இப்போ டைமிங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, இந்த டைமிங்கில் தான் ஒன்றுனா என்னென்ன இன்சிடென்ட்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. செக் இஷ்யூடு பட் நாட் எட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். இப்போ செக் இஷ்யூ பண்ணுறோம், இப்போ ஒரு பர்சன் கிட்ட இருந்து நம்ம ஏதாவது கூட்ஸ் ஏதாவது வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம செக் போட்டு கொடுக்குறோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மார்ச் 27 ஒரு செக்கை இஷ்யூ பண்ணுற மாதிரி 20,000க்கு இஷ்யூ பண்ணுற மாதிரி ஒரு இது. பட் அது வந்து என்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பேங்க்ல, 2 ஏப்ரல் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் என்ன பண்ணியிருப்போம், நம்ம கேஷ் புக்கில் செக்கை இஷ்யூ பண்ணதுனால நம்ம பேங்க்கோட அமௌண்ட்லேருந்து எடுத்துட்டு இருப்போம். பேமெண்ட் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த பர்டிகுலர் பர்சனோட நேமை போட்டு பை அப்படின்னு அந்த பர்சன் எக்ஸோ சம்திங் போட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேங்க்லேருந்து காலம்லேருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகிற மாதிரி 20,000 காமிச்சிட்டு இருப்போம். என்னைக்கு டேட்டில் 27ஆம் தேதியை நம்ம டிடெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்போம். பட் என்ன இருக்கும், இன்னும் பாஸ்புக்ல 20,000 நம்ம வந்து கம்மியான மாதிரி இன்னும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ரீசன் என்னன்னா அந்த பர்சன் இன்னும் பிரசன்ட் பண்ணிருக்க மாட்டாங்க பேமெண்ட்டுக்கு. ஏன்னா அவங்க 2வது ஏப்ரல் தான் வந்து கொடுக்குறாங்க, பேங்க் கிட்ட அனுப்புறாங்க அந்த செக்கை. ஸோ பேங்க் கிளியர் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். அகெயின் வந்து வந்து டைம் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அது கிளியர் ஆகிட்டு இப்போ 2 அன்னைக்கு தானே, அது ஏப்ரல் அன்னைக்கு தானே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அந்த பர்சனை, நம்ம எக்ஸுக்கு இஷ்யூ பண்ணியிருந்தா. ஆனால் என்ன பண்ணியிருப்போம், கேஷ் புக்கில் அமௌண்ட்டு போன மாதிரி கொடுத்தோடனே அமௌண்ட்டு போன மாதிரி காமிச்சிட்ருப்போம் கேஷ் புக்கில். பட் இன்னும் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ 2 ஏப்ரல் தான் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து 31ஆம் தேதி மார்ச் க்ளோஸ் பண்ணுறோன்னா என்ன ஆயிருக்கும், 20,000 கம்மியான மாதிரி நம்ம காமிச்சிருப்போம். பட் இன்னும் பாஸ்புக்கில் 20,000 கம்மியாயிருக்காது நம்மளுக்கு. ஏன்னா அவன் 2 ஏப்ரல் தான் வந்து கொடுக்குறானே அந்த செக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறானே பேங்க்குக்கு. ஸோ ஆனால் கேஷ் புக்கில் என்ன இருக்கும், 20,000 கம்மி பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம 27ஆம் தேதியே இஷ்யூ பண்ணதுனால. ஓகேங்களா? அப்போ வேல்யூ 31 மார்ச் கேஷ் வந்து குறைஞ்சா மாதிரி இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ரீசன்னால வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. 2த்துக்கும் டிஸ்அக்ரிமெண்ட் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செக் இஷ்யூடு பட் நாட் எட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட்னா நம்ம கொடுத்துட்டோம் செக்கை, ஆனா அந்த பர்சன் இன்னும் வந்து அது பேமெண்ட்டுக்காக எடுத்துட்டு போகல பேங்க்குக்கு அப்படின்னு அர்த்தம்.
அதெல்லாம் என்ன பண்ணுவேன் ஆண்டி அதனால அதுக்கேத்த மாதிரி வந்து ஆட் பண்றது சப்ராக்ட் பண்றது எது ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு நம்ம பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து எதர் ஆட் பண்றதோ சப்ராக்ட் பண்றதோ அந்த மாதிரி வந்து அப்போ இன்னும் ஒரு சொல்லித்தாங்க ஆண்டி. இது ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா ஆண்டி? check issued but not yet presented for payment. ஆக்சுவலா பேலன்ஸ் as per cash bookனு உங்களுக்கு ஃபார்மேட் இருக்குமே கீழ இருக்கா? இருக்கு நான் போட்டிருக்கிறேன்ல. ஆக்சுவலா வந்து நம்ம பேலன்ஸ் as per cash bookல நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்ததுன்னா அப்ப நம்ம ஏற்கனவே வந்து அமௌண்ட் வந்து போன மாதிரி காமிச்சிட்டோமா, செக் கொடுத்ததுனால போன மாதிரி காமிச்சிட்டோம், அமௌண்ட் 20,000 குறைஞ்ச மாதிரி காமிச்சிட்டோம் செக்கை இஷ்யூ பண்ணதுனால. குறைஞ்சதுனால நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணணும். செக் இஷ்யூட் பட் நாட் எட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட் ஆட் பண்ணணும். எழுதிக்கலாம் நீங்க பிக்ஸடா. அதாவது நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கிறோமோ, பேலன்ஸ் as per பாஸ்புக்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ரிவர்ஸா போகும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ரிவர்ஸா போகும். இந்த ரெண்டு ஃபார்மேட் தான். ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை நீங்க ஒரு இதுவா வச்சு போட்டா போதும். பட் நம்ம இதுல கொஸ்டின் பேப்பர்ல வந்து கேஷ் புக் எதுக்கு ஆன்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்மளோட கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா சில சம்ல வந்து பேலன்ஸ் as per கேஷ் புக்கோட அமௌண்ட்டை கொடுத்து பேலன்ஸ் as per பாஸ்புக்கை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. சில சம்ல பேலன்ஸ் as per பாஸ்புக்கோட ஆன்சரை கொடுத்துட்டு உங்களோட ஆன்சர் வந்து பேலன்ஸ் as per கேஷ் புக்கை கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. வைஸ் வர்சா எப்படி வேணா இருக்கலாம். சோ அதனால வந்து என்ன பண்ணுங்க, ஒரு பிக்ஸடா ஒரு ஃபார்மேட்டை ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் புக்கோட ஃபார்மேட்டோ என்னமோ ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னுத்தோடது. அப்படியே அடுத்த இதுக்கு அப்ளை பண்ணும்போது எதெல்லாம் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் சப்ராக்ட் கீழே போயிடும், எதெல்லாம் சப்ராக்ட் பண்ணுமோ அதெல்லாம் ஆட் கீழே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னுத்த லேர்ன் பண்ணிக்கணும். பேலன்ஸ் as per கேஷ் புக்குன்னு இருக்குன்னா அது என்னோட ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குன்னா அப்ப நான் என்னென்னலாம் ஆட் பண்ணணும், என்ன ரீசனுக்காக நான் இந்த இடத்துல ஆட் பண்றேன் அப்படின்றத நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸை ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இது எதுக்காக நம்ம இப்ப கேஷ் புக் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்ததுன்னா அப்ப செக் இஷ்யூட் பட் நாட் எட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட் இந்த இடத்துல ஆட் பண்றாங்க. ஏன் ஆட் பண்றாங்க? ஏன்னா கேஷ் புக்ல நான் இஷ்யூ பண்ண உடனே அந்த அமௌண்ட் போயிட்டு தான் நான் வந்து என்ன பண்றேன், டிடெக்ட் பண்ணிடுறேன், அமௌண்ட்டை கழிச்சிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுவோம், என்னோட பாஸ்புக்கோட அது ஒத்து போகணும் என்றால் நான் அதை ஆட் பண்ணணும். அதனால அதை ஆட் பண்றேன் நானு. ஓகேங்களா? சோ அதனால இத ஆட் பண்றாங்க. செக் இஷ்யூட் பட் நாட் எட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட் அப்படின்றத ஆட் பண்றாங்க. என்ன ரீசனுக்காக ஆட் பண்றாங்கன்னா, நான் இஷ்யூ பண்ணிட்டேன், அதனால நான் என் வந்து பேங்க் காலம்ல கம்மி வேல்யூவா நான் காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா பாஸ்புக்ல இன்னும் அது வந்து எஃபெக்ட் வரல, ரிஃப்ளெக்ட் ஆகல அமௌண்ட் கழிஞ்சா மாதிரி. அதனால நான் திருப்பி அதை ஆட் பண்ணி விட்டேன்னா என்னோட பாஸ்புக்கோட அது மேட்ச் ஆயிடும் அப்படின்றதுனால நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? சோ இப்ப அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னது, எங்க இருக்கோம் நம்ம, இதுல இருந்தோம்ல. இப்ப செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வந்து செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் எட் கிளியர்டு. சோ செக் வந்து டெபாசிட் பண்ணிட்டோம், நம்ம டெபாசிட் பண்றோம். இப்ப நம்மளுக்கு யாராவது இஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது ஆட் சப்ராக்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்க போறீங்க, வேற ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கணுமா ஆண்டி? ஆட் சப்ராக்ட் சென்டென்ஸா ஞாபகம் வச்சுக்கணும். சென்டென்ஸை ஞாபகம் வச்சிங்கன்னா தான் அந்த சென்டென்ஸ்ல வந்து நம்ம ஆட் பண்ணுவோமா சப்ராக்ட் பண்ணுவோமான்னு பார்க்கணும். ஓகே ஆண்டி. அடுத்தது நம்ம கன்ஃபியூஸ் ஆக கூடாது. நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, அவங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி ஆட் சப்ராக்ட் பண்ணனும். இப்போ எனக்கு ஒரு டவுட் ஆண்டி, இப்போ வந்து கேஷ் புக்ல வந்து கொடுத்திருந்தாங்கன்னா ஆட் பண்ணனும். அத ஃபர்ஸ்ட் ஒன் செக் இஷ்யூட். ஆமா, இதே பாஸ் புக்ல ஸ்டார்ட் பண்ணனும்னா அதே விஷயத்தை சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ஆண்டி. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் எட் கிளியர்டு. அதாவது செக் நம்மளுக்கு ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சம்திங் நம்ம வந்து பேங்க்ல செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க், ஆனா இன்னும் அது கிளியரன்ஸ் ஆகல, இட் வில் டேக் ஃபியூ டேஸ் டு
டைம் கேப் அந்த இடத்துல ஏற்படுது அப்படின்னா, அப்போ டெபாசிட் பண்ணிட்டதுனால நான் என்ன பண்ணிருப்பேன்னா, என்னோட கேஷ் புக்ல வந்து டெபிட் சைட்ல உள்ள வந்துட்டதாக பேங்க் காலம்ல நான் வந்து அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்றத காமிச்சிருப்பேன். அப்ப என்ன ஆகும், பேங்க்ல வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து எனக்கு அதிகமா நான் வந்து என்ன பண்ணிருப்பேன், காமிச்சிருப்பேன். ஆனா பாஸ்புக்ல இன்னும் அதிகமா வந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டேன். இப்ப வந்து சப்போஸ் 10,000 வந்து டெபாசிட் பண்றேன் நான் பேங்க்ல அப்படின்னா, உள்ள கேஷ் இமிடியேட்டா வந்துட்டா மாதிரி நான் என்ன பண்ணிருப்பேன் வந்து காமிச்சிருப்பேன். பட் வந்து என்ன ஆகும்னா, பேங்க் வந்து அத என்ன பண்ணிருப்பாங்க, பேங்க் வந்து உடனே வந்து கலெக்ஷனுக்கோ இல்ல கிளியரன்ஸோ பண்ணி என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், கேஷ் புக்ல ஹையர் வேல்யூவா இருக்கும், பாஸ்புக்ல என்ன இருக்கும், லோயரா தான் இன்னும் காமிச்சுன்னு இருந்திருப்பேன். எவ்வளவு லோயரா காமிச்சிருப்பேன், 10,000 லோயரா காமிச்சிருப்பேன். பட் கேஷ் புக்ல என்ன இருக்கும், 10,000 ரூபாய் உள்ள போயிட்டதுனால, நான் செக்க டெபாசிட் பண்ணதுனால இம்மிடியேட்டா 10,000 ரூபாய் வந்துருச்சுன்னு நான் வந்து காமிச்சிருப்பேன். அப்ப என்னோட பேங்க் பேலன்ஸும் பாஸ்புக்ல இருக்கிறதும் கேஷ் புக்ல இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸும் வந்து அந்த இடத்துல மிஸ்மேட்ச் ஆகுது. எப்படி மிஸ்மேட்ச் ஆகுது, ஒண்ணுத்துல ஹையர் ஆகுது, ஒண்ணுத்துல லோயர் ஆகுது. எதுல ஹையர் ஆகுது, டெபாசிட் பண்ணதுனால கேஷ் உள்ள வந்துட்டதா நான் நினைச்சுக்கிட்டு 10,000 அதிகமா ஏத்தி என்னோட கேஷ் புக்ல காட்டுறேன். பட் பேங்க் இன்னும் என்ன பண்ணல, கிளியரன்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை இன்னும் என் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணல. அதனால என்ன ஆகுது, பாஸ்புக்ல 10,000 கம்மியா காட்டுது. இந்த மிஸ்மேட்சுக்காக எப்படி நம்ம வந்து எஃபெக்ட் வந்து காட்டணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா கான்செப்ட் இது? அது இந்த சம்ல பாத்தீங்கன்னா வந்து தெரியும். இத பாருங்க, செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிளியர்ட் இல்ல பட் நாட் எட் கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, சப்ராக்ட் பண்ணிருக்காங்க. as per cash bookல சப்ராக்ட் பண்ணிருக்காங்க. ஏன் சப்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா, நான் செக் வந்து டெபாசிட் பண்ணிட்டேன், அதனால கன்ஃபார்மா எனக்கு கேஷ் இந்த டேட்ல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட அமௌண்ட்ல நான் ஏத்தி காமிச்சிருக்கேன். எந்த அமௌண்ட்ல, பேங்க் காலம்ல இருக்க அமௌண்ட்டை நான் என்ன பண்ணிருக்கேன், கேஷ் புக்ல ஏத்தி காமிச்சிருக்கேன். இப்ப வந்து ஆனா பாஸ்புக்ல என்ன இருக்கு, இன்னும் ஏத்தல அவங்க. ஓகேங்களா, அதே வேல்யூல நிக்குது. ஓகேங்களா, சோ அதனால என்ன பண்ணணும், ஏத்தன் தான் இப்ப நான் வந்து என்ன பண்ணணும், இறக்கணும். அப்பதான் என் பாஸ்புக்கோட அது டேலி ஆகும். சோ அதனால என்ன பண்றேன், நானு சப்ராக்ட் பண்றேன். ஓகேங்களா, சோ அதனால நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்றத பார்த்து அதுக்கேத்த மாதிரி ஆட் பண்றது சப்ராக்ட் பண்றத பண்ணணும். ஓகேங்களா, இப்ப கேஷ் புக்ல ஏத்தி காமிச்சிருந்தேன்னா அதெல்லாம் இறக்கணும்னா சப்ராக்ட் பண்ணணும். கேஷ் புக்ல இறக்கி காமிச்சிருக்கேன், இன்னும் நான் ஏத்தி காமிக்கணும், பாஸ்புக்கோட மேட்ச் பண்றதுன்னா அதெல்லாம் ஆட் பண்ணணும். சிம்பிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் புக் இருக்கு, பாஸ்புக் இருக்கு. பாஸ்புக்ல ஏற்கனவே ஏத்தி வச்சிருந்தாங்க, நம்ம ஏத்தாம விட்டுருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இதே பாஸ்புக்ல வந்து குறைச்சி காமிச்சிருக்காங்க, நம்ம ஏத்தி காமிச்சிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு பாஸ்புக்கோட டேலி ஆகும். ஓகே, கிளியரா? ஓகே ஆண்டி. சம்ஸ் பார்த்தா புரிஞ்சிரும் ஆண்டி, அப்படி இதுல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வேற என்னது, இதுல இதெல்லாம் ஃபுல்லா என்டையர் பேராகிராஃப் படிக்கணும்னு இல்ல. ஸோ ஜஸ்ட் அதோட மீனிங் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிளை வச்சு ஜஸ்ட் நீங்களே வந்து ஓன் சென்டென்சஸ்ல அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளா எழுதிக்கலாம். பாத்துக்கோங்க. ஆனா வந்து தியரி படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க வந்து வெறும் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் பிஆர்எஸ் இப்போ ஒன்னு புரிஞ்சிருச்சுனா படிக்க ஆரம்பிச்சிடுவேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு எனக்கு இப்ப வரைக்கும். ஆனா வந்து நீங்க படிக்கவே தேவையில்ல. இதெல்லாம் உள்ள இதெல்லாம் வந்து என்ன ரீசன்ஸ்னால சப்ஹெட்டிங் மட்டும் படிச்சா போதும். உள்ள இருக்கதெல்லாம் நீங்க வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணா போதும். எக்ஸாக்ட்டா அப்படியே எழுதணும்னு அவசியம் கிடையாது. அவ வந்து மேக்ஸிமம் நான் பெரிய क्वेश्चनல தியரி கேட்க போறது இல்ல அவ்வளவா. அப்படி இருக்கும்போது நீங்க சப்ஹெட்டிங் படிச்சா போதும். இப்ப வந்து இதுதான் இந்த பாயிண்ட். செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் எட் கிளியர்ட்னா என்ன அர்த்தம்னா,
செக் நம்ம வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணோனே நம்மளுக்கு அமௌண்ட் வந்ததா நம்ம கேஷ் புக்ல காட்டுறோம். பட் பாஸ்புக்ல இன்னும் எஃபெக்ட் வரல. ரீசன் என்னன்னா இன்னும் கிளியரன்ஸ் ஆகல அந்த செக். இட் வில் டேக் டைம். அப்போ பாஸ்புக்ல லோயர் வேல்யூவும் கேஷ் புக்ல ஹையர் வேல்யூவாவும் இருக்கு. ஹையர் வேல்யூவா கேஷ் புக்ல இருக்கிறதுனால இப்ப நான் என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகேங்களா? சோ இதுதான் அந்த பாயிண்ட். ஓகே டைமிங் இன்னும் 10 மினிட்ஸ் பார்க்கலாமா ஆன்ட்டி? இல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்துச்சுனா இந்த இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த செகண்ட் இது transactions recorded by bank but not by the account holder. சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பேங்க் வந்து எஃபெக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. பட் அக்கௌண்ட் ஹோல்டர் இன்னும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது சம்டைம் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிரெடிட் ஆயிருக்கும். அப்ப பாஸ்புக்ல அதிகமான வேல்யூ இருக்கும். கேட்பாங்களா ஆன்ட்டி? இந்த சும்மா நம்ம வந்து சைட் ஹெட்டிங் படிச்சுட்டு அதுக்குள்ள இருக்க சப் ஹெட்டிங்ஸ், அந்த சப் ஹெட்டிங்ஸ் இருக்குல்ல, அத மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். இது அந்த இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் அந்த 1 2 3 சொல்றீங்க அது மட்டும் ஆன்ட்டி? அது போதும். ஓகே ஆன்ட்டி. நான் கொஞ்சம் சோம்பேறி இதுல படிக்கிறதுல ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஆன்ட்டி எனக்கு ஃபர்ஸ்ட். அதுதான் நம்ம வந்து சிம்பிள் லாங்குவேஜ்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். எழுத தேவையில்ல. அது வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை பேங்க் பட் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் வந்து ஏதாவது ஒரு டெபாசிட்ஸ்னாலயோ ஏதோ ஒண்ணுத்துக்காக இன்ட்ரெஸ்ட் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா பாஸ்புக்ல ஹையர் வேல்யூவா இருக்கும். பட் கேஷ் புக்ல இன்னும் அதுக்கான என்ட்ரியே வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டோம். இப்ப வந்து என்ன ஆகும், பாஸ்புக்கை பார்த்த பிறகுதான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அப்போ நம்ம பாஸ்புக்ல ஹையரா இருக்குது, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கேஷ் புக்ல வந்து கம்மியா இருக்கு. ஓகேங்களா? சோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 20,000 நம்ம அக்கௌண்ட்ல இருக்குன்னா ஒரு 100 ரூபாய் ஏதாவது கிரெடிட் பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்ட்னா, பேங்க் பாஸ்புக்ல 20,100 இருக்கும். ஆனா என்ன, பேங்க் காலம் கேஷ் புக்ல இருக்குல்ல, அதுல இன்னும் என்ன இருக்கும், 20,000 தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம 100 ரூபாய் இன்னும் ஏத்தி இருக்க மாட்டோம். இப்ப பாஸ்புக்ல என்ன ஆகுது, ஹையர் வேல்யூவா இருக்கு. கேஷ் புக்ல என்ன இருக்கு, லோயர் வேல்யூவா இருக்கு. அப்ப நம்ம ஜென்ரலா நம்ம காமனா லாஜிக்கா அப்ளை பண்ணி பார்க்கணும் மைண்ட்ல. பாஸ்புக்ல ஹையரா இருக்கு, கேஷ் புக்ல லோயரா இருக்கு. அப்ப நம்ம வந்து ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா? கேஷ் புக்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளவுதான் லாஜிக். பாஸ்புக்ல ஹையரா இருந்தது, கேஷ் புக்ல இன்னும் வரல எஃபெக்ட்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். எதா ஆன்ட்டி கேஷ் புக் தானே ஆன்ட்டி ஆட் பண்ணனும்? கேஷ் புக்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட் பண்ணணும். பாஸ்புக்க சப்ராக்ட் பண்ணணும். ஆமா, ரிவர்ஸ். ஆனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதா கஷ்டம் டக்குன்னு. ஆனா நம்ம யோசிக்கணும். பாஸ்புக்ல ஹையரா இருக்கு, கேஷ் புக்ல இன்னும் எஃபெக்ட்க்கு வரல. அப்ப நான் பாஸ்புக்கோட என்னோட கேஷ் புக் நாட் ரெக்கார்டட் இன் தி கேஷ் புக் என்னன்னு இருக்கு. அப்புறம் எஃபெக்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட்னா என்னோட அக்கவுண்ட்க்கு வந்துருது. ஆனா கேஷ் புக்ல இன்னும் எஃபெக்ட் காட்டல. சோ அதனால நான் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். பாஸ்புக் ஹையரா இருக்குன்னா கேஷ் புக்கும் ஹையரா இருக்கணும்னா அப்ப ஆட் பண்ணிடணும். பாஸ்புக் லோயரா இருக்கு, கேஷ் புக் இன்னும் ஹையரா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்ப பாஸ்புக்ல வந்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்னால, இப்ப அடுத்த பாயிண்ட் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ் ஏதாவது நம்ம அக்கௌண்ட்ல இருந்து டிடெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே சே ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 இருக்கு. இப்ப வந்து ஏதோ ஒரு ரீசன்னால 100 ரூபாய் வந்து எடுத்துக்கிறாங்க பேங்க். அப்ப என்ன ஆகும், 19,900 இப்ப பாஸ்புக்ல காட்டுது. கேஷ் புக்ல அதே 20,000 காட்டுறேன். இப்ப நான் என்ன பண்ணணும், நானு ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா? கேஷ் புக்னு நான் ஆரம்பிக்கும் போது 20,000 இருக்கு, 100 ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க பேங்க், 19,900 இருக்கு என்னோட பாஸ்புக்ல. இப்போ கேஷ் புக்ல அதே 20,000 இருக்கு. அப்ப நான் வந்து ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா? லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணும். அப்பதான் என்ன ஆகும், 100 ரூபாய் குறைச்சனாதான் 100 ரூபாய் குறைச்சாதான் என்ன ஆகும், எனக்கு அதே சேம் 19,900 வரும். பாஸ்புக்ல அதே 19,900 தானே காட்டுது, இதுலயும் அப்ப அப்படிதான் காட்டும். அப்ப நான் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இததான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இங்க கொடுத்திருப்பாங்க இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு. இப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கிரெடிட் பண்றாங்க, ஏதாவது வருது அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேத்த மாதிரி வந்து ஆட் பண்ணணும்.
இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்குள்ள வருது, இன்னும் கேஷ் புக்ல காட்டல அப்படின்னா அதை ஆட் பண்ணணும். இதே ஏதாவது பேமெண்ட் வழியா வெளில போகுது, அதை இன்னும் நான் கேஷ் புக்ல காட்டல அப்படின்னா இப்ப குறைச்சு காமிக்கணும்ன்றதுனால நான் சப்ராக்ட் பண்ணணும். சம் போட போட உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து ஈஸி ஆயிடும். தூக்கமே வந்துச்சு. புதுசா நீங்க வந்து பாக்குறதுனால அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. பட் வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்த பாயிண்ட்ஸ்லாம் அப்புறம் பார்க்கலாமா? ஓகே ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி. நாளைக்கு டைமிங்